அந்த வீட்டின் பேஸ்மெண்ட்டிற்கு சென்றாள். கும்மிருட்டில் எங்கு தேடியும் பேட்டரி கிடைக்கவில்லை. அப்போது மேலே ஒரு பெட்டி இருந்தது. அதை எடுத்து திறந்து பார்த்த நொடியே ஷீலா அதிர்ந்து போனார். அதில் என்ன இருந்தது? அவர் ஏன் அதிர்ந்து போனார்? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். நமது ஒளிநாடா சேனலில் நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் சிவந்த முடிச்சு. உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். 57 வயதான ஆண்டனி ஓர் அக்கவுண்டன்ட். அவரது மனைவி ஷீலா. இருவருக்கும் திருமணமாகி ஏறக்குறைய 30 ஆண்டுகள் இருக்கும். என்னதான் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருந்தாலும் அன்றளவும் சண்டைகள் வருவது ஓர் இயல்பான விஷயமே. ஷீலா பழமையான நாணயங்களை சேகரித்து பின்னர் அவைகளை ஏலம் விடும் பழக்கம் கொண்டவர். அவ்வாறாக ஒரு நாள் ஏதோ ஆடிட் என்ற காரணத்திற்காக ஆண்டனி வெளியூர் சென்றிருந்தார். வீட்டில் தனியாக இருந்தாள் ஷீலா. அப்போது திடீர் என்று மின்சார கோளாறு ஏற்பட்டு மின் தடைபட்டது. அதுவரை அவ்வாறு நடந்ததே இல்லை. தட்டித்தடவி ஒரு வழியாக டார்ச் லைட்டை எடுத்தாள். அதை ஆன் செய்த நொடியே அது மங்கி போனது. வெளியே இடியுடன் கூடிய மழை பெய்யத் துவங்கியது. அப்போது வீட்டின் வெளியே கால்நடை சத்தம் கேட்டது. பிரமையா அல்லது உண்மையா என்று ஷீலாவால் உறுதி செய்ய முடியவில்லை. மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு டார்ச் லைட் பேட்டரியை தேடி அந்த வீட்டின் பேஸ்மெண்ட்டிற்கு சென்றாள். கும்மிருட்டில் எங்கு தேடியும் பேட்டரி கிடைக்கவில்லை. அப்போது மேலே ஒரு பெட்டி இருந்தது. அது தன் கணவர் ஆண்டனியின் பெட்டி. அதிலாவது ஏதேனும் இருக்குமோ என்று திறந்து சோதனை செய்தபோது பல பெண்களின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் கிடைத்தன. அதிர்ந்து போனாள் ஷீலா. வெளியே இடிக்கும் இடியின் சத்தத்தை விட அவளின் இதய துடிப்பின் சத்தம் அதிகமாக கேட்டது. அவை யாருடைய புகைப்படங்களாக இருக்கும் என்ற கேள்வியின் துணையோடு பெட்டியின் மீதி பகுதியை தேடினாள். அதில் ஒரு ரகசிய அறை இருந்தது. அதை திறந்த நொடியே அவளது இதயமே இடியாய் இடித்தது. ஆம், அதில் டேவிட் ஜோன்ஸ் என்ற ஐடி கார்டு இருந்தது. அந்த பெயர் மிக பிரபலமானது. அவன் பல பெண்களை கொன்ற சீரியல் கில்லர். அந்த ஐடி கார்டில் முகம் தெளிவாக இல்லை. இவைகளை பற்றி கணவரிடம் கேட்பதா வேண்டாமா? இவை எப்படி இங்கு வந்தன? டிஜேவுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்கும் என்று பெருத்த குழப்பங்கள் ஆட்கொள்ள இரவு கழிந்து பகல் புலர்ந்தது. வெளியூர் சென்றிருந்த ஆண்டனி நலம் விசாரிப்பதற்காக ஷீலாவுக்கு போன் செய்தார். 2-3 முறை அதிர்ந்து நின்றது. 3வது முறை போனை எடுத்து பேசினாள் ஷீலா. ஷீலாவின் குரலில் நடுக்கம் இருப்பதை உணர்ந்தார் ஆண்டனி. பதட்டத்திற்கு என்ன காரணம் என்று பலமுறை அவர் கேட்டும் சரியான பதில் வராத காரணத்தினால் ஒருவேளை பெட்டியை திறந்து ஷீலா பார்த்திருப்பாளோ என்ற சந்தேகம் ஆண்டனிக்கு வந்தது. சந்தேகத்தை காட்டிக்கொள்ளாமல் போனை துண்டித்தார் ஆண்டனி. தன் கணவருக்கும் இந்த டிஜே என்ற ஐடி கார்டிற்கும் என்ன தொடர்பு என்று தானே கண்டுபிடிக்க முடிவு செய்து டிஜே கொலைகளை பற்றி கூகுள் செய்து தகவல்களை சேகரித்தார் ஷீலா. கொலை நடந்த இடங்களும் தன் கணவர் வேலை செய்த இடங்களும் அநேக நேரங்களில் ஒத்துப்போனது. 4 நாட்கள் கழிந்து திரும்ப வேண்டிய ஆண்டனி மறுநாளே வீடு திரும்பினார். அமைதியின் திருவுருவமாக இருந்த ஷீலா எரிமலையாக வெடித்து சிதறினார். தன் மனைவி இவ்வளவு கோபம் கொள்வாள் என்று அன்றுதான் தெரிந்து கொண்டார் ஆண்டனி. ஆனாலும் பதறாமல் நிதானமாக விளக்கினார் ஆண்டனி. அந்த டிஜே, அதாவது டேவிட் ஜோன்ஸ் என்பவன் தன் பள்ளிகால நண்பன் என்றும் சிறு வயதிலிருந்தே டிஜேவிற்கு ஏதோ மனநல பாதிப்பு இருந்ததாகவும் அவன் சிறுவயதே சில பிராணிகளை கொன்றதாகவும் கூறினார். டிஜேவுடன் அதிக நாட்கள் பழகிய காரணத்தினால் அவன் செய்த சில பெண் கொலைகளுக்கு தானும் உடந்தையாக இருந்திருந்தாலும் நேரடியாக யாரையும் கொன்றதில்லை என்று கூறினார். பல குறுக்கு கேள்விகள் கேட்டார் ஷீலா. துவக்கத்தில் நிதானமாக பேசிய ஆண்டனி நேரம் ஆக ஆக உணர்ச்சி வசப்படத் துவங்கினார். பல மணி நேர வாக்குவாதத்திற்கு பிறகு ஓர் அமைதி நிலவியது. சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தார் ஆண்டனி. ஆனால் ஷீலாவோ நம்புவதாக இல்லை. இறுதியாக ஒரு வேண்டுகோளை வைத்தார். நீங்க ஞாபகார்த்தம்னு சொன்ன போட்டோஸ், ஐடி கார்டு எல்லாத்தையும் எரிச்சிடணும். அப்புறம் இனிமே நான் இல்லாம நீங்க எங்கேயும் வெளியூருக்கு போகக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறினார் ஷீலா. எல்லாத்தையும் செய்யறேன், ஆனா ஒரு நிபந்தனை. சும்மா சும்மா இதை சொல்லி காட்டக்கூடாது, சரியா என்றார் ஆண்டனி. நாட்கள் அவ்வாறே கழிந்தன. ஷீலாவிற்கு சந்தேகம் குறையவில்லை. ஆண்டனிக்கு தெரியாமல் அவரது பல பாலிய நண்பர்களிடம் பேசினார் ஷீலா.
ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது. டிஜே என்று ஒரு நண்பன் இல்லை என்பதுதான் அந்த அதிர்ச்சி. அப்படியானால் அந்த சீரியல் கில்லர் தன் கணவன்தான் என்று உறுதி செய்தார் ஷீலா. ஐயகோ, ஒரு கொலைகாரனுடன் குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்று 30 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளோமே என்று எண்ணி மனம் வருந்தினார். அந்த சூழ்நிலையில் ஒரு முக்கிய சந்தேகம் எழுந்தது. ஆண்டனி கொலைகளை நிறுத்திவிட்டாரா அல்லது இன்னமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வி ஷீலாவை நிலைகுலையச் செய்தது. ஒருவேளை அவர் செய்து கொண்டிருந்தால் அதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் ஷீலா. கண்கொத்தி பாம்பாக கணவனை கண்காணித்தவாறே தன் பழைய நாணயங்கள் சேகரிக்கும் வேலையையும் செய்தார். அப்படியாக ஷீலாவிற்கு ஓர் அபூர்வமான நாணயம் சிக்கியது. அதை ஏலத்தில் விற்றபோது $2 மில்லியன் கிடைத்தது. அதை கொண்டாடும் வகையில் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்தார் ஷீலா. போதை இல்லாமல் பார்ட்டி ஏது? பார்ட்டிக்கு வந்த பிள்ளைகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் சொல்லி மது அருந்தி கொண்டாடினர். ஆண்டனியும் முழு போதையில் இருந்தார். கொண்டாட்டம் முடிந்த கையோடு அவரவர் வீடு திரும்பினர். இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் ஷீலா. பல கொலைகளை செய்த தன் கணவன் மேலும் எந்த பெண்ணையும் கொல்லாமல் தடுக்க ஒரே வழிதான் இருக்கிறது. அது ஆண்டனியை கொல்வதுதான் என்று முடிவு செய்தார் ஷீலா. போலீசில் சொல்லலாம். அப்படி சொன்னால் குடும்பத்தின் மானமே போய்விடும் என்பதால் அதை செய்யவில்லை. மாடியில் தனது அருகில் படுத்திருந்த ஆண்டனியை எழுப்பி நெஞ்சு வலிக்கிறது என்று சொல்லி கீழே ஹாலில் இருந்து சோடா வேண்டும் என்று கேட்டு அனுப்பினார். ஆண்டனியை கொல்ல மனம் வரவில்லை. ஆனால் ஷீலாவிற்கு வேறு வழியும் தெரியவில்லை. மனதை கல்லாக்கிக் கொண்டு சோடா பாட்டிலுடன் வீட்டு உள் மாடிப்படியில் ஏறி வந்த ஆண்டனியை ஒரே தள்ளு என்று தள்ளினார் ஷீலா. முதல் மாடியில் இருந்து ஹாலில் விழுந்தார் ஆண்டனி. ஷீலாவின் இதயம் ஒரு சில வினாடிகள் நின்றது. மெதுவாக படி இறங்கி அருகில் சென்று பார்த்தார். இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் ஆண்டனி. ஆனால் உயிர் பிரியவில்லை. கைகால்கள் துடித்தவாறு தலையை உயர்த்தி தன் மனைவியை பார்த்து புன்னகை செய்துவிட்டு கண்மூடினார் ஆண்டனி. குடிபோதையில் மாடியில் இருந்து கால் தவறி விழுந்ததாக வாக்குமூலம் கொடுத்தார் ஷீலா. எந்த சந்தேகமும் இல்லாததால் விபத்து என்று முடிவு செய்யப்பட்டு வழக்கு முடிக்கப்பட்டது. அவ்வாறே 3 மாதங்கள் கழிந்தன. திடீரென்று ஒரு நாள் மாலை கதவு தட்டப்பட்டது. ஓய்வு பெற்ற டிடெக்டிவ் ஸ்டீஃபன் என்பவர் வந்தார். அதிர்ச்சி அடைந்தார் ஷீலா. தான் பல ஆண்டுகளாக ஒரு சீரியல் கில்லரை தேடுவதாகவும் இன்றளவும் அவனை பிடிக்க முடியவில்லை என்றும் கூறினார் அந்த டிடெக்டிவ். அனைத்தையும் பயத்துடன் கேட்ட ஷீலா, இப்போது இங்கு எதுக்காக வந்தீங்க என்று கேட்டார். அந்த சீரியல் கில்லர் கொன்ற ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஷெவர்லே கார் காணப்பட்டதென்றும் அதன் உரிமையாளரை சமீபத்தில் தான் கண்டுபிடித்ததாகவும் கூறினார் அவர். அந்த உரிமையாளர் வேறு யாருமில்லை, உங்கள் கணவர் ஆண்டனி தான். ஆனால் ஆண்டனிக்கு ஒரு புனை பெயர் உண்டு என்று டிடெக்டிவ் ஸ்டீஃபன் சொன்ன உடனே ஷீலா அழத் துவங்கினார். சிரித்தவாறே, அழ வேண்டாம் மிஸ்ஸஸ் டேவிட் ஜோன்ஸ், நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் என்றார் ஸ்டீஃபன். நிலை குலைந்து தரையில் அமர்ந்தார் ஷீலா. எது நடக்கக்கூடாது என்று எண்ணி தன் கணவரை கொன்றாரோ அதுவே நடந்துவிட்டது. செய்வதறியாது குழம்பிய ஷீலா தான் தெரியாமல் ஆண்டனியை தள்ளி கொன்று விட்டதாக வாக்குமூலம் கொடுத்தார். அந்த வாக்குமூலம் ஸ்டீஃபனுக்கு அதிர்ச்சியாய் அமைந்தது. 2 நிமிடம் மயான அமைதி நிலவியது. பின்னர், ஷீலா, நீங்க செய்ததுதான் சரி. நான் நிறுத்த முடியாத சீரியல் கில்லரை நீங்கள் நிறுத்திருக்கீங்க. நான் மேலும் இந்த கேஸை கலர மாட்டேன். லெட்ஸ் லீவ் ஆஸ் இட் இஸ். குட் பை என்று கூறி விடைபெற்றார் அந்த ஓய்வு பெற்ற டிடெக்டிவ் ஸ்டீஃபன். அமைதியான தனது திருமண முடிச்சு இப்படி சிவந்த முடிச்சாக மாறியதை எண்ணி மனம் வருந்தினார் ஷீலா. ஆனாலும் அவர் மனதில் புதியதோர் அமைதி உண்டானது. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இதேபோல் கருப்பு கொலை, இறந்த கால பரிசு, போஸ்ட் மார்ட்டம், ஸ்க்ரூ டிரைவர், பச்சை நிற விஷம், ஜன்னல் வழி ரத்தம், இரட்டை குற்றம், ஜாக்கிரதை போன்ற சஸ்பென்ஸ் சிறுகதைகளின் லிங்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். அதையும் கேட்டு மகிழலாம். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.